விஜயிடம் 7 மணி நேரம் நடைபெற்ற சிபிஐ விசாரணை நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் பொங்கல் பண்டிகைக்கு பின் விஜயை விசாரணைக்கு அழைக்க சிபிஐ திட்டமிட்டிருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம். விசாரணை இன்று நிறைவு பெற்றுருச்சு அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? மறுபடியும் பொங்கலுக்கு பிறகு கூப்பிட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களே, சிபிஐ வட்டாரங்கள் என்ன தெரிவிக்கின்றன? வணக்கம். குறிப்பாக இந்த கூட்ட நெரிசல், கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக ஏற்கனவே தாவேகா முன்னணி தலைவர்கள் ஆஜராகி இருந்த நிலையில் அக்கட்சியின் தலைவர் விஜய் இன்று காலை டெல்லி வந்து சற்று முன்னர் வரை அவரிடம் பல்வேறு கேள்விகள், குறிப்பாக சுமார் 50க்கும் மேற்பட்ட கேள்விகள் அவரிடம் எழுப்பப்பட்டது. குறிப்பாக இந்த கூட்ட நெரிசல் ஒட்டிய கேள்விகளாகவும் அந்த கூட்ட ஏற்பாடுகள் தொடர்புடைய முன்னணி திட்டம் தொடர்பாக பல்வேறு கேள்விகள், அதில் ஏற்பட்ட குளறுபடிகள், யார் காரணம் என்பது உள்ளிட்ட பல்வேறு நுணுக்கமான கேள்விகளையும் தொழில்நுட்பம் சார்ந்த சில கேள்விகளையும் விஜயிடம் எழுப்பினார்கள். இன்றைய விசாரணை என்பது நடந்து முடிந்துள்ளது. நாளை பொங்கல் பண்டிகை என்பது தொடங்கி இருப்பதால் இந்த பொங்கல் பண்டிகைக்கு பிறகு மீண்டும் ஒரு நாள் விஜயை நாங்கள் மீண்டும் அழைப்போம் என அவரிடம் விசாரணை நடத்திய அதிகாரிகள் வட்டாரங்கள் நமக்கு தெரிவித்துள்ளன. அந்த தேதி என்பது விரைவில் விஜய்க்கு தெரிவிக்கப்படும். இந்த பொங்கல் பண்டிகைக்கு பிறகு விஜயை மீண்டும் டெல்லிக்கு அழைத்து இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு மேலும் சில கேள்விகளை எழுப்பி அதில் விடை காணவும் சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். இன்றைய விசாரணையில் பல்வேறு கேள்விகளுக்கு அவர் தயங்கி பதில் அளித்ததாகவும் சில கேள்விகளுக்கு அவர் தெளிவாக பதில் அளித்ததாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இருப்பினும் இந்த கேள்விகள் நிறைவடையாத நிலையில் இன்றைய விசாரணை இத்துடன் நிறைவடைந்து மேலும் ஒரு நாள் அவர் அழைக்கப்படுவார் என்றும் அது பொங்கல் பண்டிகை கழித்து இருக்கலாம் என்ற ஒரு உறுதியான தகவல் என்பது நமக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது ஜனவரி 2வது வாரம் அல்லது 3வது வாரத்தில் அவர் மீண்டும் டெல்லிக்கு அழைக்கப்பட்டு அவரிடம் புலன் விசாரணை நடத்தப்படலாம் என்ற விஷயமும் தற்போது சிபிஐ அதிகாரிகள் நமக்கு தெரிவித்துள்ளனர். நன்றி வெங்கடேசன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. விஜயிடம் இன்று 7 மணி நேரம் நடந்த சிபிஐயின் விசாரணை நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் நாளை விசாரணை இல்லை என்ற ஒரு முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது. மீண்டும் பொங்கல் பண்டிகைக்கு பின் விஜய் விசாரணைக்கு அழைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.